திமுக தொடர்ச்சியா வெற்றியை வசமாக்கிட்டு வர ஆற்காடு தொகுதி நிலவரம் என்ன, அங்க இருக்க மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமிரி, ஆற்காடு, சாத்தூர், கலவை, விளாப்பாக்கம், புதுப்பாடி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. வரலாற்றில் நவாபுகள் ஆட்சி காலத்தில் தலைமையிடமாக இருந்த ஆற்காடு பல வரலாற்று சுவடுகளை தாங்கியிருக்கு. அரிசி ஆலைகள் அதிகமா இயங்குற தொகுதியில விவசாயம் மற்றும் நெசவு தொழில் மக்களுடைய பிரதான வாழ்வாதாரமா இருக்கு. அதுபோக இங்க இருந்து பலரும் ராணிப்பேட்டைக்கு வேலைக்காக போறாங்க. தொகுதியில 1,19,107 ஆண் வாக்காளர்கள், 1,24,429 பெண் வாக்காளர்கள், 29 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 2,43,565 வாக்காளர்கள் இருப்பதா தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியலில் தெரிவிச்சிருக்கு. 1951 முதல் தேர்தலை சந்திச்சுட்டு வரக்கூடிய ஆற்காடு தொகுதியில இதுவரைக்கும் அதிகபட்சமா திமுக 7 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 6 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், பாமக 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. 2016 அதிமுக கிட்ட இருந்து தொகுதியை பறிச்ச திமுக 2021 தேர்தலையும் வெற்றியை வசமாக்கிச்சு. தேர்தலில் திமுக சிட்டிங் எம்எல்ஏவான JL ஈஸ்வரப்பனை களமிறக்கிச்சு. 1,03,885 வாக்குகளை பெற்ற JL ஈஸ்வரப்பன் வெற்றியை வசமாக்கினாரு. அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட பாமக வேட்பாளர் இளவழகன் 83,927 வாக்குகளை பெற்று 19,958 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றாரு. இப்ப தொகுதியில தேர்தல் பணிகள்ல அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட அங்க இருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்போம். மக்கள் தொகை அதிகமாகி போச்சு. ஆற்காட்டில் போதுமான வசதி இல்லை. ரோடு பார்த்தீங்கன்னா அந்த சென்னையிலேருந்து ஆரணி போகிற ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய சாலையாகுது. சீக்கிரமாக அந்த பைபாஸை விரிவுபடுத்தி அதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா அந்த டிராஃபிக் இருக்காது, விபத்துகள் ஏற்படாத இருக்குங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஆற்காடு கிச்சடி சம்பா அரிசின்றது ரொம்ப ஃபேமஸ். இப்போ அது இங்கே இல்லை இந்த வேளாண்றது. காரணம் இந்த கால்வாய் பகுதி பூரா கழிவுநீர் கால்வாயாக மாறிட்டு இருக்கு. அதை மாற்றி பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்து இந்த கால்வாய்க்கு மறுபடியும் தூர்வாரி அதுக்குண்டான நீர்ப்பாசன வசதி செய்து கொடுத்தாங்கன்னா விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க. நாங்களாம் சின்ன வயசா இருக்கும்போது அந்த பாலாத்துல இருந்து அதாவது குடிநீர் ஃபுல்லா வந்து நம்ம ஏரி பாசனம் வரலும் போவோம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த பாதாள சாக்கடை இல்லாததுனால அந்த கால்வாய் மொத்தமே துண்டுட்டு இன்னைக்கு ஆற்காட்டை சாக்கடை தண்ணி இருக்கிற கழிவு நீர் மொத்தமே அதில் தான் கலந்து போகுது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விவசாயமும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து வேளாண் கல்லூரிங்கிறது பெருசாக எதுவும் இது வரைக்கும் இல்லை. அந்த மாதிரி அதை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். இது நமக்கான காலம்தான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.